கூட்டணி கட்சிகளுடன் அதிமுக சற்று நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது. தேமுதிகவுடன் கூட்டணி இன்னும் இறுதியாகாத நிலையில் புதிய தமிழகம், புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட கட்சிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டணி ஒப்பந்தத்துக்கு பிறகு அதிமுக வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடைபெறவுள்ளது. மக்களவை தேர்தல் தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒப்பந்தம் கையெழுத்திட உள்ளது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் அதிமுக இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், முழுமையான விவரங்கள், எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க, தேமுதிக சார்பில் என்ன விதமான நிலைப்பாடு, விவரங்கள் என்ன? அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுடன் மட்டும் இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மற்ற கட்சிகள், அதாவது உடன்பாடு எட்டப்பட்ட மற்ற கட்சிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தரப்பில் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக இதில் எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், அதே போன்று ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட 4 கட்சிகளுடனும் இன்றைய தினம் அதிமுக சார்பில் கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. இதையொட்டி தற்போது புதிய தமிழகத்துடைய கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது அதிமுகவுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சி தலைவர், அதாவது எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அடுத்தடுத்த கட்சியுடைய அலுவலகத்திற்கு இன்னும் சில நிமிடங்கள்ல வருகை தர உள்ளனர். இதே போன்று சரியாக 10 மணி அளவுல கூட்டணி ஒப்பந்தம் என்பது இந்த 4 கட்சிகளுடனும் கையெழுத்திடுவதற்கு அதிமுக ஆயத்தமாகி இருக்கிறது. அதிலும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும், புரட்சி பாரதத்திற்கு ஒரு தொகுதியும், புதிய தமிழகத்திற்கு ஒரு தொகுதியும், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் என 4 கட்சிகளுக்கு 4 தொகுதிகளை கூட்டணியிலிருந்து ஒதுக்குவதற்கு அதிமுக திட்டமிட்டு இருக்கிறது. இது போக தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தற்போதும் தொடரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இன்று தினம் மாலையில் மீண்டும் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அதிமுக திட்டமிட்டு இன்றைய தினமே தேமுதிகவுடனும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு அதிமுக திட்டமிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் என்பதை ஒதுக்குவதற்கு அதிமுக முடிவெடுத்திருந்தது. அதாவது விருதுநகர், கிருஷ்ணகிரி, கடலூர் மற்றும் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் கூடுதலாக ஒரு தொகுதியை, அதாவது 5 தொகுதியாக தேமுதிகவிற்கு ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாகவும், இதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாலைக்குள் தேமுதிகவுடனும் கூட்டணி உடன்பாட்டை எட்டி இன்றைய தினமே தேமுதிகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கும் அதிமுக திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கிட்டத்தட்ட 8 முதல் 9 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியது போக மீதம் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக அதிமுக வேட்பாளர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே கூட்டணியில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்டவை விலகி இருக்கக்கூடிய காரணத்தினால அதிமுகவுடைய வேட்பாளர்கள் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் தற்போது வரை இந்த எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம் உள்ளிட்ட 4 கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி உடன்பாடு என்பது எட்டிருக்கக்கூடிய சூழல்ல தேமுதிக உடன் கூட்டணி ஒப்பந்தம் என்பது இன்னும் பேச்சுவார்த்தை என்பது இழுபறியான ஒரு சூழலிலேயே தொடர்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னிலையிலும் முக்கிய நிர்வாகிகள், அதாவது ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அப்போது அதிமுகவுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே உத்தேச வேட்பாளர் பட்டியல் அதிமுக சார்பில் தயாரிக்கப்பட்டு தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த தொகுதிகள் போக மீதம் இருக்க தொகுதிகளுக்கு அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்படும். இன்றைய தினம் மாலைக்குள் முதல் கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலாவது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மற்றொரு புறம் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு
தயாராக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 தினங்களுக்கு முன்னதாக தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தேர்தல் அறிக்கையை தயாரித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சமர்ப்பித்திருந்தாங்க. எனவே தேர்தல் அறிக்கையும் தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிய அந்த நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யக்கூடிய அந்த கூட்டம் நிறைவு பெறும். பின்னர் தேர்தல் அறிக்கையும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எனவே இன்றைய தினம் மட்டுமே அதிமுகவுடைய இந்த முக்கிய நிகழ்வுகள், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முக்கிய பணிகளை அடுத்தடுத்த கட்டமாக ஒரே நாளைக்குள் முடிப்பதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டு இருக்கிறது. மேலும் வருகின்ற 24ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கக்கூடிய முதல் பிரச்சார கூட்டத்தின் போது அதிமுகவுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள் என அனைத்து தொகுதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடைபெற உள்ளதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுகவுடைய கூட்டணி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்திடக்கூடிய நிகழ்வுகள் என்பது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்க இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். சண்முகப்பிரியன், இன்னும் சில நிமிடங்கள்ல 4 கட்சிகளுடனான கூட்டணி ஒப்பந்தத்தில் அதிமுக கையெழுத்திட உள்ளது. இன்று மாலைக்குள் தேமுதிகவுடனான கூட்டணியும் இறுதி செய்யப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தேமுதிகவுடனே எதனால இந்த இழுபறி அப்படிங்கிறது நீடிச்சுட்டு வருது? தேமுதிக சார்பில் வைக்கப்படும் டிமாண்ட் என்ன? அதிமுகவுடைய கூட்டணியில் இணைவதற்கு தொடக்கத்திலிருந்தே தேமுதிக பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்து வருகின்றன. இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருக்கிறது. அந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் தேமுதிகவிற்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் என்பது மக்களவை தொகுதிகள் என்பது 4 தொகுதிகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை கட்டாயம் தேமுதிகவிற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தேமுதிக வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இதன் காரணமாகவே அதிமுகவுடன் தேமுதிகவுடைய கூட்டணி உடன்படிக்கை என்பது கையெழுத்தாவதில் இழுபறி நிலை என்பது நீடித்துக் கொண்டிருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்திருந்த அதிமுகவானது அவர்களுக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்குவது போன்ற ஒரு முடிவை எடுத்திருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால தற்போது அந்த ஒரு மாநிலங்களவை இடத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று தேமுதிக தரப்பில் நிர்பந்திப்பதாக தெரிய வருகிறது. எனவே மாநிலங்களவை இடத்திற்கு பதிலாக கூடுதலாக ஒரு மக்களவை தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்குவதற்கு அதிமுக முன்வந்துதான் தற்போது மீண்டும் தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது தேமுதிக உடைய நிர்வாகிகளை கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அதிமுக தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்படும் என தெரிய வருகிறது. ஏனென்றால் மாநிலங்களவை இடத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய அந்த காலி இடங்கள்ல அதிமுக நிர்வாகிகளை நேரடியாக மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கும் மாநிலங்களவை பிரதிநிதித்துவத்தில் அதிமுக நிர்வாகிகள் இடம்பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலங்களவை இடம் கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்ற தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு நீடித்து அதே உறுதியோடு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தேமுதிக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி உடன்படிக்கை என்பது தற்போது வரை கையெழுத்தாகாமல் இழுபறியான ஒரு சூழல் என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போது எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம் மற்றும் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய இந்த 4 கட்சிகளுடன் கூட்டணி உடன்படிக்கை என்பதை அதிமுக தற்போது கையெழுத்திட்ட உடனேயே இன்றைய தினமே மீண்டும் தேமுதிக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இழுபறியான ஒரு சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பதற்கான முழு நடவடிக்கையும் முன்னெடுக்கும் என்று தெரிய வருகிறது. எனவே ஏற்கனவே கூறியிருந்த 4 தொகுதிகளுடன் சேர்த்து கூடுதலாக ஒரு மக்களவை தொகுதியை தேமுதிகவிற்கு வழங்குவதற்கு அதிமுக தலைமை முன்வந்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இன்றைய தினம் அடுத்த கட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த முடிவிற்கு தேமுதிக உடன்படும் என அதிமுக தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே இன்றைய தினம் மாலையே தேமுதிகவுடனும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி அதிமுக தரப்பிலிருந்து சரியாக 10 மணி அளவில் எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழகம் மற்றும் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய இந்த 4 கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது.
சண்முகப்பிரியன், ஒரு பக்கம் திமுக விறுவிறுப்பா தேர்தல் களத்துக்கு தயாராகிட்டாங்க. கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர் பட்டியல், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆகியவை இன்னும் சற்று நேரத்தில் திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அதிமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதி ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கு. அதே நேரத்தில் தேமுதிகவோட சேர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் 8 முதல் 9 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக வழங்கும் பட்சத்துல 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காணும் அப்படிங்கிற உத்தேச பட்டியல் ஏதேனும் இருக்கா? தொடக்கத்தில் இருந்தே அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது ஒரு நிலையான முடிவெடுக்காமல் இழுபறியான ஒரு சூழலையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக இணைந்து தேர்தலை எதிர்கொண்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக மற்றும் இதர கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிளவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் அதிமுக மற்றும் பாஜக இடையே ஏற்பட்டிருந்த அந்த கூட்டணி பிளவின் காரணமாகத்தான் மற்ற கட்சிகளை கூட்டணியில் இணைத்து இந்த தேர்தல் எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள்ல ஒரு இக்கட்டான சூழல் என்பது அதிமுகவிற்கு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் இதர கட்சிகள், இந்த பாஜகவாக இருக்கட்டும், பாஜக தரப்பிலிருந்து இதர கட்சிகளாகிய பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், தேமுதிகவாகட்டும், மற்ற கட்சிகளையும் தங்களுடைய கூட்டணியில் இணைப்பதற்கு முழு மூச்சில் நடவடிக்கை பாஜக மேற்கொண்டிருந்தது. இவ்வாறாகத்தான் முதலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சென்று பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தது. அதன் பின்னர் ஜான் பாண்டியன் கட்சியும் நேரடியாக சென்று பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தாங்க. மேலும் அதன் பின்னர் தற்போது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இந்த கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த அதிமுகவிற்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சமாக இருந்ததாக தெரிய வருகிறது. எனவேதான் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகிய தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய தமிழகம், SDPI மற்றும் ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கையில அதிமுக ஈடுபட்டிருந்தது. எனவே தற்போது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளுக்கு தேனி அல்லது ராமநாதபுரம் தொகுதியை ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும், தென்காசி தொகுதியை புதிய தமிழகம் கட்சிக்கும், திண்டுக்கல் தொகுதியை SDPI கட்சிக்கும், திருவள்ளூர் அல்லது விழுப்புரம் தொகுதியை புரட்சி பாரதம் கட்சிக்கும் ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருக்கிறது. இது போக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்தார். அவர்களுக்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி இந்த 4 தொகுதியிலும் சேர்த்து சென்னையில் ஒரு தொகுதியை ஒதுக்குவதற்கு, மத்திய சென்னை போன்ற தொகுதியை ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள், புதுச்சேரி உட்பட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை நேரடியாக களமிறக்க திட்டமிட்டிருப்பதுதான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை, தென் சென்னை மற்றும் இதர அனைத்து தொகுதிகளிலேயோ நேரடியாக அதிமுக வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்த 40 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு 8 தொகுதிகள் போக, 8 முதல் 9 தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய 31 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் களம் காண இருக்கிறாங்க. மற்றொரு புறம் இந்த ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அல்லது புரட்சி பாரதம், புதிய தமிழகம், SDPI போன்ற கட்சிகள்ல SDPI தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 3 கட்சிகளுமே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது 34 முதல் 35 தொகுதிகள் வரை இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்கள் இந்த அதிமுக கூட்டணி சார்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற இந்த கூட்டணி உடன்படிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாகத்தான் சரியாக 11 மணி அளவில் அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டமும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் போதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்ற அந்த இறுதி பட்டியலை, உத்தேச பட்டியலை அடிப்படையாக கொண்டு இறுதி செய்வதற்கு அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தரப்பில் விருப்பமுன் அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. வேட்பாளருடைய நேர்காணல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அதன் பின்னர் உத்தேச பட்டியல் என்பதும் அதிமுக சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கொண்டு இறுதி வேட்பாளர் பட்டியலும் இன்றைய தினமே அதிமுக தரப்பில் தயார் செய்யப்பட்டு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை, நீங்கள் கேட்டது போல மற்ற கட்சிகள் திமுக தரப்பில் தேர்தல் அறிக்கை தயாராக உள்ளது போலவே அதிமுக தரப்பிலும் இந்த தேர்தல் அறிக்கை என்பது தயாராகவே இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னதாக தான் இந்த தயார் செய்யப்பட்ட தேர்தல் அறிக்கை குழுவினர் நேரடியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையும் இன்றைய தினம்
அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றதோ அதே போன்று இறுதி நேரத்தில் அவசர அவசரமாக அதிமுகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை முடிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என தெரிய வருகிறது. இன்றைய தினத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடித்து 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் போது நாடாளுமன்ற வேட்பாளர்கள், அதாவது அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.